வணக்கம். நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புறது என்ன அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டிங்கிற ஒரு இன்னைக்கு இன்னைக்கு உலகத்துல மார்க்கெட்டிங்கிறது இல்லாம எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாது. மார்க்கெட்டிங் பண்ணுனா தான் நம்பர் 1 குவாலிட்டியா இருந்தாலும் சரிதான், பிளாட்ஃபார்ம் கடையில் விற்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரிதான், எல்லாத்துக்கும் அதது தரத்துக்கு அதது ஆட்களை வச்சு மார்க்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி அந்த அளவுக்கு காம்படிஷன் நிறையா இருக்குது. இந்த மார்க்கெட்டிங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இதுதான். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, சமையல் தெரியும், இந்த மாதிரி கதை சொல்ல தெரியும், சைக்காலஜி தெரியும், ஃபிலாசபி தெரியும். பட் ஆனால் எனக்குள்ள ஒரு ரசிகத்தன்மை ஒன்று இருக்குது. அந்த ரசிப்பு எப்படின்னா, ஒரு சின்ன பசங்களை பெரியவங்க சொன்ன வச்சு கேட்கணும், ஆலோசனை கேட்காம எந்த ஒரு இதுலையும் செய்யக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் மாற்றி எல்லா புலவர்களும் எல்லா சான்றோர்களும் சொல்லிட்டாங்க. ஆனால் சின்ன பிள்ளைகிட்ட ஒரு நுணுக்கமான அறிவு இருக்குங்கிறது வெளிப்படுறது மார்க்கெட்டிங் துறையில். அது ஓப்பனாக தெரியக்கூடிய ஒரு இது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 35 வயசுக்கு உள்ளே இருக்கிற பசங்க மார்க்கெட்டிங்கில் இன்னைக்கு கலக்குன்னு கலக்குறாங்க. நம்ம பார்க்குறோம், இந்த செல்ஃபோனுக்கெல்லாம் வர அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தா வியந்து போகிறோம். எனக்கு இதில் ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகம் வருது. இந்த கதை நான் படித்த கதை தான். அந்த படித்தது அதனுடைய ஸ்லாங் லாங்குவேஜ்லேயே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த கதையை கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் நான் சொல்லியிருப்பேன். 1000 கடை மனப்பாடம். கேட்டால் எனக்கு முதல்ல பஸ் விடும்போது எப்படி பேசுனாங்க அப்படின்னு கேட்டால் போதும், கடன்னு சொல்லிடுவேன். எனக்கு அவ்வளவு மனசில் நிறைஞ்சு போன ஒரு கதை. சிவகாசிலேருந்து சாத்தூர் பக்கம் பஸ் விடுறாங்க. அந்த பஸ் கம்பெனிக்காரன் பஸ் முதலாளிக்கு, அப்போ அவர் பஸ் முதலாளி கிடையாது, விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண விவசாயி. தன்னுடைய தொழிலை அங்கே மானாவாரி பூமியாக இருக்கிறதுனால அப்பப்போ மழை போயிடுதே, நம்மக்கிட்ட இருக்கிற பணமெல்லாம் நம்ம சந்ததியினருக்கு உபயோகப்படாமல் போயிருமோ, இதை வேறு துறையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பஸ்ஸெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு, அந்த பஸ்ஸினுடைய அவசியத்தை, இந்த ஒரு ஒரு அவசியத்தையும் தேவைகளையும், வருங்காலம் வளம் பெற்ற பொற்காலமாக வரப்போகுது, அந்த காலத்தில் மக்களுக்கு விரைவாக செல்லக்கூடிய ஒரு வண்டி வேணும் அப்படிங்கிறதுல, மாட்டு வண்டியிலிருந்து வேற வண்டி வேணும்னு சிந்திச்சு அவங்க அதை வாங்கி, ஆனால் வாங்கி விடுறாங்க. சிவகாசி டு சாத்தூர் விடுறாங்க. ஆனால் மக்களுக்கு அது பழக்கம் கிடையாது. அவங்களுக்கு சிவகாசிலேருந்து சாத்தூருக்கு சந்தைக்கு போவாங்க. ஆம்பளைங்கன்னா வியாபாரத்துக்கு போவாங்க, பொம்பளைங்கன்னா அந்த வியாபாரிகளுக்கு தேவையான நீர்மோர் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு, அதையும் வியாபாரமாக வெள்ளரிக்காய் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறதுக்காக தலையில் சும்மாடு கட்டி கூடையில் வச்சு கொண்டு போவாங்க. இதில் என்ன ஒரு பரிதாபம்னா, பொம்பளைங்க நடந்தே போவாங்க. அதுதான் ரொம்ப நடந்த சிவகாசிலேருந்து சாத்தூருக்கு நடந்து போகிறதுன்னா, காலையில் விடியாமல் கிளம்புனா சாயந்தரம் சந்தைக்குள்ளே போக முடியுமாங்கிறது எனக்கு சரியாக கணிக்க முடியல. இவங்க பஸ்ஸை விட்டுட்டு போகிறாங்க. இந்த எல்லோரும் நடந்து போகிறவங்கலாம் போகிறாங்க. இவங்களை எப்படி உள்ள காசு கொடுத்தா நம்ம கொண்டு சந்தையில் விடுவாங்கங்கிற விவரம் கூட தெரியாதவங்களுக்கு முத வருது. அப்போது நடத்துனர்னு சொல்லப்படுற அந்த கண்டக்டர் கூப்பிடுறாரு, தாயி வண்டியில் ஏறுமா, வண்டியில் ஏறு, நான் கொண்டு நீ சந்தையில் கொண்டு இறக்கி விட்டுறேம்மா, நீ காசு கூட கொடுக்க வேண்டாம்தா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, அந்த அம்மா அந்த ஹார்ன் சப்தத்தையும் மோட்டார் இறைச்சலையும் கேட்டுட்டு பயந்து போகிறாங்க. ஏன்னா வண்டி பின்னாடி பெறத்தால் வர்றதை பார்த்து ஒதுங்கி போய் நிற்கிறாங்கல்ல, நம்ம மேலே மோதிருமோன்னு சொல்லிட்டு, ஐயோ உங்கள் சத்தமெல்லாம் பயங்கரமாக இருக்கு அண்ணாச்சி, நான்லாம் இதெல்லாம் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைத்தா, நான் கொண்டு போய் விட்டுறேன், ஆட்டுக்குட்டினாலும் சேர்த்து வச்சு ஏற்றி கூட்டுட்டு வாமா, நான் கொண்டே சந்தையில் எனக்கு சம்பளமா ஒரு டம்ளர் நீர்மோர் கொடுத்தா நீ போதும்தா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஒரு பயங்கலந்த ஒரு எதிர்பார்ப்போடக்கூடிய, மோட்டார் வண்டியில் ஏறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ஆனால் பயம். அப்படி ஏறு, 2-3 ஆட்டுக்குட்டியும் சேர்த்து வச்சுக்கிட்டு மழை வண்டியில், கற்பனை வண்டி பாருங்கள் எப்படி இருக்கும். அவர் ஏற்றி கொண்டு போய் விட்டு, அந்த நீர்மோர் மட்டும்தான் அதுக்கு கூலி, காசு காத்துட்டு கூட இருக்காது. அப்போ காத்துட்டுங்கிறது காத்துட்டு முக்காத்துட்டு அப்படி தான் பேசுவாங்க, அது கூட இருக்காது. இறக்கி விட்டு வந்துடுறாரு.
அது அரை மணி நேரத்தை வந்து அதிசயத்தை பார்த்துட்டு இறங்கும்போது எனக்கு சாயந்தரம் இது போகுமாண்ணே, நாளை காலையில் தான் போகும், இப்போ போகாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாளை காலையில் என்னை கொண்டு செவாசில் கொண்டு இறக்கி விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லுது. சரி அப்படின்னு சொல்லி இப்படி தான் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து அந்த ரூட்டில் விட்டாங்க அப்படின்னு ஒரு கதை வந்து, இது நிஜ கதை, பொய் கிடையாது. இதை வந்து இந்த அம்மா வந்து ஒரு நாள் சேவ் ஆகுது. அந்த ஒரு மறுநாள் காலையில் வீட்டுக்கு வந்துடலாம். வியாபாரம் பண்ண காசுல இருந்து 20ல் 1/4 கூட நம்ம நடத்துனருக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா காத்துட்டுல 4-5 கிடாக்குட்டியை கொண்டு போயிடலாம், கொண்டு போகிற கூடையை கொண்டு போயிடலாம், எல்லாம் கொண்டு போயிடலாம். இதே கதியில் ஒரு 6 மாதம் கழித்து அந்த அம்மா வந்து கிடாக்குட்டியை ஏற்றுன்னு நடத்துனரே சொல்லியிருப்பார், போதும்தா உன் கிடாக்குட்டி குடும்பமே ஒரு டிக்கெட்டை வாங்கி குடும்பமே ஏறி உட்காந்துருவீங்க போலையே, இறக்கு கிடாவெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டேன், என் பசங்கள்லாம் புடுக்க போட்டுருது அப்படின்னு சொல்லியிருப்பார், கட்டாயம் சொல்லியிருப்பார். இதெல்லாம் அந்த கதையில் எழுதலை. முதல்ல பஸ்ஸில் ஏறின அனுபவத்தை மட்டும்தான் எழுதியிருந்தாங்க. இது நம்மளுடைய இமேஜினேஷன். இந்த கற்பனையை யோசித்து பாருங்கள். இந்த அவங்க மார்க்கெட்டிங் பண்ண திறமையை பார்த்தீங்களா? ஒரு துறையிலையுமே அன்னைக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு வேடிக்கையான அனுபவங்கள் இருக்கும். கம்பெனிக்காரங்க எப்படி பஸ்ஸை வந்து மக்கள் மனசில் வந்து ஒரு நம்பிக்கையை வளர்த்தாங்க. அதே மாதிரி ட்ரெயின் வந்து தன்னுடைய இதை வந்து அரசாங்கம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு புது டிரான்ஸ்போர்ட் தான் அன்றைக்கி வந்து ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டுச்சு. அறிவியலில் வந்து நம்ம ரொம்ப டெலிஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் வச்சுருக்கிறவங்களே ரொம்ப பெரிய வசதியானவங்க தான் வச்சுருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருந்துச்சு. எக்ஸ்சேஞ்சுக்கு கூப்பிட்டு நம்ம பேசி எனக்கு இந்த கனெக்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். கேட்டால் அப்புறம் தான் நமக்கு அந்த கனெக்ஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே இன்றைக்கி வந்து நம்ம செல்ஃபோன் வந்து சின்ன பிள்ளைங்க கூட யூஸ் பண்ணிட்டு நம்ம போகுது. அதுக்கு எவ்வளவு காம்படிஷன், எவ்வளவு விளம்பரங்கள் கொடுக்குறாங்க. இந்த விளம்பரங்களை வந்து ஒருத்தர் தன்னுடைய ப்ராடக்டை வந்து மார்க்கெட் பண்ணணுங்கிறதுக்கு என்ன அழகான வார்த்தைகள்லாம் கொடுக்குறாங்க. இது நான் ஒரு ரசிகையாக இருந்து உங்களை மாதிரியான சிந்தனை ஒரு ஒரு மார்க்கெட்டிங்கில் வந்து கில்லியாக இருக்கிறவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணுறது வந்து என்னுடைய ரசனையை மட்டுமே உங்ககிட்ட நான் வைக்கிறேன். எனக்கு இதில் என்ன தகுதி இருக்குது அப்படின்னா ரசிக்கிற தகுதி இருக்குது. இந்த ரசனையை வந்து உங்களை மாதிரியான ஒரு நம்ம சான்றோர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இருக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வள்ளுவர் மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு வேலையை செய்கிறதுக்கு முந்தி 100 தடவை யோசி, பெரியவங்களை கேட்டுக்கோ, ஆலோசனை கேட்டுக்கோ அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்லையும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பெரியவங்களோட ஆலோசனையே தேவையில்லாத ஒரு தொழில் துறை உண்டுன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் தான். அது வந்து இன்றைக்கி துணிஞ்சு ஒரு கம்பெனி வந்து 30 வயசு பையனை வந்து போடுறாங்க அப்படின்னா அது விளம்பர துறையில் மட்டும்தான் அது போடுறாங்க. அது ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப இது வந்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் போற்றக்கூடியதாகவும் இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு யாரோட கைடன்ஸும் இல்லாமல் தன்னுடைய திறமையை ஜெனுயினாக நிரூபிக்கிறதுக்கு ஒரு துறை உண்டு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது விளம்பரத்துறை. அந்த மார்க்கெட்டிங்கில் வந்து பசங்க கலக்கிறது வந்து பெரியவங்க வந்து அனுபவத்தில் வந்து கலக்கிறது கூட கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய அனுபவங்களை எனக்கு வந்து என்னுடைய இதில் நீங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க. எனக்கு அது எதுக்கு அப்படின்னா நான் ரசிக்கிறதுக்கு, இன்னொரு இடத்த சொல்கிறதுக்கு. நன்றி, வணக்கம்.